ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் எதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு, தேவையான அளவு கடலைப்பருப்பு. அப்புறம் ஒரு கடாய் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதும் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணுறோம். பூண்டு நான் 7 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி நான் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆக்சுவலாக தக்காளி சாதத்துக்கெலாம் நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். அப்போ நல்லா அந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாதம் தக்காளி சாதம் நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா ஒத்துக்காதவங்க ரெட் சில்லி காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த பதத்தில் நல்லா வதங்கணும் வெங்காயம்லாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இதுக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி வச்சேன். ஆக்சுவலாக தக்காளி சாதம் செய்யறதுக்கு நல்லா பழுத்த தக்காளி, நல்லா ஜூஸியாக இருக்கிற தக்காளி ஆட் பண்ணால் அந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு வேண்டி, சும்மா அது குக் ஆகிறதுக்கு வேண்டி, அந்த பச்சை வாசலாம் போகிறதுக்கு வேண்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது குக் ஆகணும். இந்த மசாலாவிலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் இது கரெக்டான பதம். நம்ம தக்காளி சாதம் ரைஸ் ஆட் பண்ணி கலர்றதுக்கு கரெக்டான பதம் அந்த மசாலாவிலேருந்து அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம ரைஸ் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் நான் அதுக்கு இந்த தக்காளி சாதத்துக்கு எவ்வளோ எடுத்துருக்கேன்னா
1 டம்ளர் அரிசியை வந்து வேக வச்சுருக்கிறேன் நான். 1 டம்ளர் அரிசி. டம்ளர்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் டம்ளர். இந்த டம்ளர் அரிசி நான் வேக வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா கிளறணும். அந்த குக் பண்ண ரைஸும் அந்த தக்காளி சாதம் சேர்ந்து நல்ல டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.